ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு அட்சய திருதியை காலையில் நம்ம வீட்டில் நான் போட்ட கோலம் பூஜை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு முன்னாடி அந்த நர்த்தன விநாயகர் இருக்கார்ல, அந்த விளக்கு விநாயகர் விளக்கு அதையுமே மாட்டி அழகாக தீபம் ஏற்றி இன்றைக்கி வழிபாடு செஞ்சாச்சு. ரொம்ப 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 அழகாக இருந்தது. வாசல் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாசல் மாதிரியே இல்லை, ஒரு கோவில் மாதிரியே தான் இருக்குது. மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு விளாக். வாங்க வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ காலையில் அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா 3:20க்கெல்லாம் எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே பூஜை லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் நெத்தியில் வச்சுட்டு அப்படியே வந்து வாசலை தெளித்து கோலம் போட ஆரம்பிக்கலாம். நேத்தி பார்த்தீங்க அப்படின்னா அட்சய திருதியை அன்னபூர்ணி தாயாருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் பூஜை பண்ணி நான் வந்து ஒரு விளாக் கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, அது வந்து படிக்கிறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லா கமெண்ட்ஸையுமே நான் படித்தேன். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது கிச்சன் மாதிரியே இல்லைக்கா, ஒரு மினி கோவில் மாதிரி வச்சுருக்கீங்க கிச்சனை அப்படின்னு சொன்னீங்க. எனக்கும் அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எப்போதுமே கிச்சன் வந்து அதே பளபளப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் வைக்க முடியாது இல்லையா. நானுமே சில டைம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகும், சில டைம் ரொம்ப ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கும். அப்போ அப்படியே வச்சுருவேன். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு டைம் இருக்கிற டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதனால தான் கிச்சன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்போ கொஞ்சம் நல்ல பளபளன்னு ஒரு மாதிரி கோவில் மாதிரி தெரிஞ்சது. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸு தான் என்னை இன்னும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸு தான் இன்னும் என்னை வந்து வீட்டை வந்து ரொம்ப அலங்காரமாக வச்சுக்கிறதுக்கும் தூண்டுதலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ வந்து வாசல் திறந்துட்டு அப்படியே வந்து வாசல் கூட்டி கோலம் போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ கட்டுற வேலைகள்லாம் இருந்தது. கொஞ்சம் வந்து வெளியில் வரும்போதே வந்து 4:50க்கு தான் வெளியிலே வந்து அது வரைக்கும் உட்காந்து பூவெல்லாம் கட்டி சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து வாசல் கூட்டவே ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்தது. இயர்லிங் மணி வெளியில் வர்றதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இல்லையா. அதனாலே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வெளியிலேயே வந்துட்டு அப்படியே வந்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். காலையிலே நான் வந்து சாரீ கட்டலான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து சாரீ கட்டிட்டு நம்ம இவ்வளோ வேலைகள் கண்டிப்பாக செய்ய முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு கேரளா சாரீஸ் தான் கட்டலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அதில் லைட்டாக மஞ்சளோ இல்லை ஆயிலோ ஏதாவது ஒன்று பட்டுச்சு அப்படின்னா சாரீ வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனாலே வந்து காலையில் சுடி போட்டுக்கிட்டேன். இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தீபம் ஏற்றும் போது விநாயகர்கிட்ட சாமி கும்பிடும்போது சாரீ கட்டிட்டு தான் பண்ணேன். அது கடைசியாக ஒரு கிளிப்பிங் கொடுத்துருப்பேன். அடுத்த விலாக் வந்து அந்த விலாக் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ஃபுல் விலாகாக கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப லாங்காக போயிடுது விலாக். இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் வீடியோ தான். ஏன்னா நிறைய சகோதரிகள் கேட்குறது வந்து அக்கா லாங் வீடியோ கொடுங்க, எங்களுக்கு லாங் வீடியோ தான் ரொம்ப மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்காகவே நான் லாங் வீடியோவே கொடுக்குறேன். லாங் வீடியோனா கொஞ்சம் லாங் இல்லை, அது கிட்டத்தட்ட 45 நிமிஷம் 1 மணி நேரமெல்லாம் வந்துடுது. அதிலேருந்து ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக எடிட் பண்ணி தான் நான் வந்து 30 நிமிஷம் வரை இல்லை 28 நிமிஷம் வரைக்கும் கொடுக்குறேன். ஆனால் போரிங் இல்லாத ஒரு விலாகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப மனநிறைவான ஒரு விலாக் இருக்கும். ஒரு சகோதரி கூட இன்றைக்கி காலையில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா எவ்வளவோ வந்து உடம்பு வந்து சோர்ந்து போய் மனசு வந்து சோர்ந்து போய் இருக்கும்போது உங்களுடைய அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுக்கா, அந்த கவலைகள் வந்து அப்படியே மாறுறதை கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், தனா செந்தில் சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், உங்களை உங்களை பாராட்ட வார்த்தைகள் கம்மியாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குற எங்கள் குடும்பத்துக்கும் அவ்வளவு நன்மைகள் கொடுக்குது. உண்மையாக தான் சிஸ்டர். மனசில் ஒரு கஷ்டம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறப்போ உங்களுடைய ஒரு லாங் வீடியோ பார்த்துட்டா போதும். வீடியோ அண்டு
வீடியோ எண்ட் ஆகிறதுக்குள்ள மனசு வந்து லேசாகிடும், நிம்மதி கிடைக்கும், நமக்கும் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை வர வச்சிடுவீங்க. பாரதி சிஸ்டர் நிறைய வீடியோஸில் உங்களை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க சிஸ்டர். கண்டிப்பாக பாராட்டவும் பெரிய மனசு வேணும். நேற்று வந்து அவங்கள பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நான் அவார்டு வாங்கினதை பற்றி அவங்களுடைய சேனலில் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். நிறைய சேனலில் இப்போ நம்மளை பற்றி பேசுகிறாங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச சேனல் அண்டு எனக்கு என் கூட ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கக்கூடிய என்னோடய சகோதரிகள், அண்ணின்னு கூப்பிடக்கூடியது ரொம்ப ரொம்ப மரியாதையாக ரொம்ப அன்பாக என்னை அண்ணின்னு எத்தனையோ சகோதரிகள் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக நம்ம முகத்தை பார்த்ததில்லை, பேசினதில்லை, பழகினதில்லை. ஆனால் ஒரு வீடியோ மூலம் நம்மளை வந்து உறவு முறைகள் வச்சு கூப்பிட்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக அவங்களுக்குமே வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுத்து பாராட்டி பேசுகிறக்கும் ஒரு மனசு வேணும்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி தனா செந்தில் சிஸ்டர். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து படிச்சுட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசல்லாம் கூட்டியாச்சு. வாசலில் வந்து சாணம் கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தான் கொஞ்சம் கலந்து அப்படியே வாசல் தெளித்து விட்டுட்டு வெளியில் வாசல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டிருந்தேன். அதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போடுற வரைக்கும் போட போகையிலே ஃபுல்லாக வந்து எனக்கு ஸ்பேஸ் ஃபுல்லாக அவுட் ஆகிடுச்சு. மொபைலில் வந்து இடமே இல்லாமல் வெளியில் வந்துகிட்டே இருந்ததா ஒரு மாதிரி எரிச்சல் பட்டுட்டு எனக்கும் டைம் ஆகிட்டு இருக்குது. சரி, எனக்கு அந்த நேரத்துக்குள்ளே தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக வந்து வீடியோ எடுத்தேன். ஆனால் வந்து சரி வீடியோ எடுக்க வேண்டாம், கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து தேவையில்லாத வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நிறைய நம்ம வீடியோஸ் வந்து மொபைலில் வந்து அந்த வீடியோ எடுத்து வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டான ஒரு சூழ்நிலையில் வீடியோ வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக மாறிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தேவையில்லாதெல்லாம் அழிச்சிட்டு அப்புறம் அப்படியே வந்து கோலம் போட ஆரம்பித்தேன். முதல் நாள் வந்து நைட்டே பச்சரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காலையில் நம்மளுக்கு அரைக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு சில டைம் கரண்ட் போயிடுச்சுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எப்போ கரண்ட் வேணாலும் போகிற மாதிரி இருக்குது. அதனால் முன்கூட்டியே இதெல்லாம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட ஆரம்பித்தேன். நேற்று ஒரு சகோதரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் மாக்கோலம் வந்து ரொம்ப அழகாக போடுறீங்க, இது எப்படி நீங்கள் போடுறீங்க, எங்களுக்கு ஒரு வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய அம்மணி நேச்சுரல் விலாகில் வந்து அந்த வீடியோ கொடுக்குறேன். மாக்கோலம் வந்து 1 கோடு எப்படி போடுறது, 2 கோடு வந்து எப்படி போடுறது அப்படின்னு. நம்ம கோலப்பொடியில் தான் 2 கோடு வச்சு கோலம் போடுவோம். மாக்கோலமுமே 2 கோடு வச்சு போடலாம். அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோவாக நான் வந்து நம்மளுடைய அம்மணி நேச்சுரல் விலாகில் கொடுக்குறேன். இன்றைக்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளி செவ்வாய் நாட்கள், பௌர்ணமி நாட்கள், நல்லா நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்குன்னு போட மாட்டோம் இல்லையா கோலம், நிறைஞ்ச முகூர்த்த நாட்கள், இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாக்கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாக்கோலம் போடுறதே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கறது ஒரு ஐதீகமாக தான் இந்த மாக்கோலம் வந்து போடுறது. ஏன்னா அந்த எறும்பு இருக்குது இல்லையா, அந்த எறும்பு இந்த மாவு காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாவை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகும். அதை நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாவை எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு அரிசியை வந்து நம்ம அரைச்சி வச்சோம்னாவே அது சாப்பிட்றதுக்கு 6 மாதம் ஆகுமாம்மா. ஒரு குட்டியூண்டு ஒரு பொடி அரிசி, ஒரு நுணுக்குன ஒரு அரிசியை எடுத்துகிட்டு போய் அதோடைய வயிற்றுக்கு சாப்பிட்டு முடிக்கவே 6 மாதம் ஆகுமாம்மா. எடுத்துக்கொண்டே அதோட அந்த எறும்பு புத்துக்குள்ளே வச்சுட்டு அதோட குழந்தைகளுக்கு, குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து பகிர்ந்து சாப்பிடுமாம்மா எறும்பு. அப்போ அது சாப்பிட்றப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு உயிருக்கு வந்து உணவு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு புண்ணியம் வந்து நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கே எட்டாத மாதிரி, நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு அந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாக்கோலம் போடுறது. இந்த மாக்கோலம் வந்து காஞ்சதுக்கப்புறம் நிறைய எறும்புகள் வந்து எடுத்துகிட்டே போகும். அதை நீங்கள் உங்களுடைய வீட்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள், இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் வந்து வாசலில் போட முடியாது, அதனால் உள்ளே தான் போடுறோம். இப்போ நம்ம வீட்டுக்கே குருவிகள் எல்லாம் நிறைய சிட்டுக்குருவியெல்லாம் வரும். சில டைம் உட்காந்து அது சாப்பிட்றப்போ
சந்தோஷமாக இருக்கும். வீடியோ எடுக்கலான்னு போவோன்னா பறந்துடும். அதனால எடுக்க முடியாத சூழ்நிலைகளும் ஆகிடும். அப்படியே அந்த சின்ன சின்ன குருவிகள்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாக்கோலம் போடுறது. அது ஒரு புண்ணியம் அப்படின்னு நினச்சி போடுறதா. ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா மாக்கோலம் போட்டு நல்ல காவியில் வந்து ஃபுல்லாக பார்டர் கொடுத்து போட்டோம் அப்படின்னா அப்படியே வாசலே ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். இப்போ அழகாக சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டேன். நைட்டு நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன், சரி நல்ல ஒரு பெரிய ரங்கோலி போட்டு அழகாக பார்டர்லாம் கொடுத்து சூப்பராக போடலாம் அப்படின்னு நினச்சேன்னா, காலையில் எழுந்திரிச்சு இந்த பூ கட்டுற வேலையெல்லாம் இருந்தோடனே டைம் ஆகிடுச்சு. சரி அந்த நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு 5:30க்குள்ளேயாவது தீபம் ஏற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டுக்கலாம், என்னைக்காவது ஃப்ரீயாக உள்ள டயத்தில் நம்ம வந்து பெரிய கோலமாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டுவிட்டேன். அதுபோல் துளசி மாடத்துக்கிட்டையும் ஒரே ஒரு தாமரைப்பூ மட்டும் போட்டு விட்டேன். நம்மளுடைய துளசி மாடம் அதாடா பார்க்குறக்கே இப்போ அவ்வளோ ஒரு அழகுங்க, வார்த்தையிலே சொல்ல முடியாது. அந்த துளசி மாடம் நிறைய துளசி செடி தான் இருக்குது. முதல்ல அந்த துளசி செடி வச்சு நம்மளுடைய வீடியோ விளாக் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் நான் எடுத்து வச்சேன், இதுக்குன்னு ஒரு மாடம் கட்டி தனியாக வச்சேன். அதில் வச்சு வளர்க்குறப்பவும் கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே அந்த இலைகளெல்லாம் பழுத்து கொட்டிட்டு வெறும் காம்பாக தான் இருக்கும். அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காம்புமே காஞ்சி போய் ஒரு மாதிரி அழுகி போடுறது மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இடம் மாற்றி காலையில் லைட்டாக வெயில் வர்ற இடத்துல தூக்கி முன்னாடி போட்டிக்கோக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து கேட்டை திறந்தவொடனே துளசி மாடம் தெரிகிற மாதிரி எடுத்து வச்சேன். அதுவும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்ச அந்த ஒரு வாரம் நல்லா தளைஞ்சு வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படியே டவுன் ஆகி ஒரு மாதிரி போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். அப்படியே குட்டியூண்டு ஒரு துளசி செடி தான் வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா மாடம் முழுவதும் அப்படியே அந்த செடி அவ்வளோ தளன்னு தளைஞ்சி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் கொஞ்சம் துளசி விதைகளும் உள்ளே போட்டு விட்டேன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடியாக வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த துளசி செடி தளைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லா செடிகளையுமே நான் வந்து ரொம்ப அழகாக பாதுகாப்பேன். எனக்கு வந்து செடி வச்சு இப்போ வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செடிகளை பார்த்தாவே நம்மளுடைய கஷ்டங்கள் எதா இருந்தாலும் அப்படியே வந்து மாறிடும். அந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய செடிகளை பார்த்தா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய மனசுக்கும் கிடைக்கும், உடம்புக்கும் கிடைக்கும். அதனால தான் நான் எல்லாரையுமே செடி வச்சு வளருங்க, எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த செடிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நம்மளுடைய மனசையே மாற்றிடும். அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அந்த மணல் மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு புல் இருந்தால் பிடுங்கி விட்டுட்டு அந்த செடியை வந்து பராமரிப்பு பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளவோ ஏதாவது ஒரு அழுத்த மனது வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும் இல்லையா, அந்த டயத்தில் இந்த செடிக்குள்ளே போனோம் அப்படின்னாவே ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் சரி அது அப்படியே டோட்டலாக நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அவ்வளோ ஒரு சக்தி வந்து இந்த செடிகளுக்கு இருக்குது. அதனால் எனக்கு செடி வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடு ஃபுல்லாக எனக்கு கார்டனே வச்சு கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக வந்து பராமரிப்பு பண்ணிக்குவேன். இன்னொன்று என்னோடய கைக்குமே வந்து செடிகள் வந்து ரொம்ப நல்லா வரும். எந்த செடி வச்சாலும் அது வந்து காஞ்சோ வேஸ்ட்டோ போகவே போகாது, ரொம்ப சூப்பராக வரும். இந்த துளசி செடி மட்டும் அப்படி போயிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா கோட்ரஸில் இருக்கையில் கூட வெயில் வரும், ஓரளவுக்கு நல்லா சூப்பராக தளைஞ்சு வந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போட்டிக்கோல நிழல் தான் இருந்ததா, சரி ஓரத்தில் கொஞ்சம் வந்து லைட் சைடாக வந்து வெயில் இருக்கிற இடத்துல பார்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாடமே கொஞ்சம் ஹைட்டாக கட்டினேன். ஆனால் அதுலேயுமே வந்து வெயில் பற்றாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சா. இப்போ தூக்கி அந்த பக்கம் ஸ்டாண்டு வச்சு சூப்பராக எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ மாடம் ஃபுல்லாக துளசி செடி தான். அந்த மாடத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அப்புறம் அந்த துளசி மாடம் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் தொடர்ந்து கேட்குறீங்க. முந்தா நாள் கூட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது, நேற்றும் வந்திருந்தது. இது வந்து நர்சரியில் இப்போ நிறைய துளசி செடி கிடைக்குதுப்பா. நான் தொடர்ந்து விலாக்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஆனால் திரும்ப புது சப்ஸ்கிரைபர் வர்றவங்க பார்த்துட்டு கேட்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது நர்சரியில் எல்லா நர்சரியிலையுமே இப்போ வந்து செடிகளோட துளசி மாடமும் வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நர்சரியிலையுமே இப்போ துளசி மாடம் இல்லாத ஒரு நர்சரியே கிடையாது. ஏன்னா எல்லோரும் மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மாதிரி அந்த ட்ரெடிஷ்னலுக்கு வந்து பாரம்பரியமாக மாற ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாருமே. அதுக்கு காரணம் யூடியூப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லா பெண்களுக்கும் அந்த பார்க்கும்போது அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்குது. இது மாதிரி நம்ம வீட்டிலே வச்சா வீடு நம்மளுக்கும் நல்லா மங்களகரமாக இருக்கும், நல்ல செல்வ செழிப்பாக இருக்கும்.
நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து வீடியோ மூலமாக பார்க்குறதுனால நிறைய விற்பனை ஆகுது. இப்போ நிறைய துளசி மாடங்கள் வந்து விதவிதமாக வந்துருச்சு. எல்லார் வீட்லேயுமே இப்போ துளசி மாடம் வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செட்டிநாடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டி கட்டி வீடுன்னு தான் சொல்லுவாங்க. நடுவில் வந்து பாக்ஸ் மாதிரி மேலேருந்து எப்போதும் ஓப்பனாக இருக்கும், சுற்றி வீடு இருக்கும், சுற்றி ரூமுகளாக இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். அப்போ அந்த நடுவில் வந்து இந்த துளசி மாடம் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் அந்த துளசி மாடம் இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் ட்ரெடிஷ்னலாக இப்போ எல்லோரும் மாறிட்டு வர்றாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட துளசி மாடம் வச்சு வழிபட ஆசைப்படுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதனாலேயே வந்து நர்சரியிலலாம் இப்போ நிறைய தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. சிமெண்ட்டில் கிடைக்கிது, கிரானைட்டில் கிடைக்கிது, நல்லா அழகழகாக மண்ணிலே கிடைக்கிது. மண்ணிலே அழகாக துளசி மாடம் செஞ்சு விற்கிறாங்க. அப்படி நிறைய பக்கம் கிடைக்கிது. நீங்கள் நர்சரியிலே வாங்கிக்கோங்க. நல்லா அழகழகாக வந்து லட்சுமி தாயாருடைய முகம் நல்லா அமைப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்மளுடைய நர்த்தன விநாயகரை வந்து அழகாக நம்மளுடைய விநாயகருக்கு முன்னாடி சூப்பராக அந்த மரத்திலே ஹேங் பண்ணி விட்டுட்டேன். அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த விளக்கு நல்லா தண்ணியில் கழுவிட்டேன். ஏன்னா அது எல்லாருடைய கை பட்டு வந்திருக்கும் இல்லையா, அது அப்படியே அன்றைக்கி ஓப்பன் பண்ணி வீடியோ கொடுத்தேன் இல்லையா, அதோட அப்படியே எடுத்துக்கொண்டே பூஜை அறையிலே வச்சுட்டேன். இன்றைக்கி தான் அதை மாட்டணும்னு நினச்சேன். அதனால் வந்து அட்சய திருதி அன்றைக்கி அதை வந்து மாட்டி விட்டாச்சு. அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக ஹேங் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் அன்றைக்கி. கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் ரங்கோலி கோலம் போட்டிருந்தேன். பக்கத்தில் அந்த அம்மாலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாங்க. வாசல் ரொம்ப அழகாக இருக்குமா. வீடியோவில் கூட நைட்னால ஒரு மாதிரி தெரியுது, ஆனால் பகலில் பார்க்குறப்போ அப்படியே அந்த வாசலே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் கோலம் போட்டு முடிச்சுட்டு எப்போதும் போல் காக்கா குருவிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்படியே அரிசியும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் உள்ளே போயிட்டு. அட்சய திருதி அன்னைக்குன்னு பள்ளியை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பள்ளியை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும், செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிங்கிறது வாஸ்து பகவான் வந்து பள்ளிக்கு இட்ட கட்டளையாமா. அதாவது அந்த ஒரு நாள் மட்டும் நீ மனிதனுடைய கண்ணில் படக்கூடாது. அப்படி நீ வந்து உன்னை யாராவது ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும், செல்வந்தராக மாறுவாங்க, அவங்களுக்கு உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லி வாஸ்து பகவான் வந்து இந்த பள்ளிக்கு வந்து கட்டளை இட்டாராமா. அதனால அந்த ஒரு நாள் மட்டும் பள்ளியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான் நம்மளுடைய போட்டிக்கோளையே முன்னாடியே நான் வந்து பள்ளியை பார்த்தேன். அதனால தான் அன்னைக்கு வந்து உங்களுக்கு நேரடியாகவே நான் வந்து லைவாக கொடுத்தேன். வீடியோவில் எடுத்த காட்டினா கூட சில பேருக்கு நம்பிக்கை வரும், சில பேருக்கு என்றைக்கும் எடுத்ததை கூட ஜாயின் பண்ணுறாங்க அப்படிலாம் கூட நினப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். மனிதனுடைய எண்ணங்கள் வந்து பல மாதிரி மாறும் இல்லையா. தாரி தப்பாக சொல்லலை, இருக்கிறத இயல்பாக சொல்கிறேன். அதனால தான் நான் வந்து அன்னைக்கு ஒரு நிமிஷம் லைவாக அப்படியே காட்டினேன். லைவாகவே நேரடியாக அப்படியே போட்டுட்டு அப்படியே அந்த கோலத்தோடு ஃபுல்லாக அந்த பள்ளி இருக்கிறதோடு அப்படியே நான் வந்து காட்டினேன். அன்றைக்கி பள்ளி எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் மெயினாக காட்டினேன். ஏன்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய லைவ் ஒரு 5:50 காலையில் விடியற்காலம் 5:50 லைவ் போட்டுட்டேன். அப்படிங்கிறப்போ அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போகட்டும், அவங்களும் வாழ்க்கையில் செல்வந்தராக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் பார்க்கக்கூடிய தூங்கி எந்திரிச்சு பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கணும் தான் அப்படியே லைவாக போட்டே காட்டிட்டேன். நானும் நல்லா பள்ளிகளை வந்து காலையிலே பார்த்தேன். அதே போல் மதியத்துக்கு மேலே பெட்ரூமில் பார்த்தேன், கிச்சனில் பார்த்தேன், அப்புறம் நம்மளுடைய ஸ்டோர் ரூமில் பார்த்தேன், பூஜை அறையில் பார்த்தேன். எல்லா பக்கமும் அன்றைக்கி நான் பள்ளியை பார்த்தேன். ஒரு பள்ளி இல்லை, பல பள்ளி பார்த்தாச்சு. அதனால் வந்து வாஸ்து பகவான் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிடுவார் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அப்புறம் வந்து செல்வங்களை வந்து நிறைய அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்னோடய பூஜையை நான் செஞ்சுட்டே இருந்தேன். அப்புறம் விநாயகருக்கு வந்து தண்ணியில் வந்து நல்லா அபிஷேகம் செஞ்சுட்டு அவருக்கு நல்லா சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சுட்டு அப்படியே வந்து காலையிலே கட்டுன அந்த பூ, மல்லிகைப்பூ, உதிரிப்பூ தான் வாங்கிட்டு வந்திருந்தார் முந்தின நாள். அதனால் காலையில் என்னோடய கையாலேயே மாலை கட்டி போடணும் தான் விடிய காலமே எந்திரிச்சு உட்காந்து கட்டினேன். அப்படியே அந்த மல்லிகைப்பூவையும் அப்படியே மாலையாக போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அரளிப்பூவும் கொஞ்சம் செடியில் இருந்தது, அதையுமே பறித்து அப்படியே வந்து விநாயகருக்கு வச்சு விட்டுட்டேன்.
இந்த விளக்கு போட்டதுக்கப்புறம் இந்த இடம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுப்பா. பார்க்குறக்கே அடாடா கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இன்னும் வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் வந்து ஹைட்டு கொஞ்சம் மேலே இருக்குது. அந்த விநாயகருக்கு முன்னாடி, அவருடைய முகத்துக்கு முன்னாடி அந்த தீபம் எரியிறப்போ அவருடைய முகம் அழகாக இருக்கணும். அந்த மாதிரி மாட்டி வைக்கணும். இன்னும் ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ரிங்கை எடுத்து எனக்கு, ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் சரி ஓகே இருக்கட்டும், இப்போக்கி மாட்டி தீபம் ஏற்றிடுவோம், அப்புறம் நம்ம ஃப்ரீயாக உள்ள டயத்தில் அந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுட்டேன். வலது பக்கம்தான் வந்து மாட்டியிருக்கேன், விநாயகருடைய வலது பக்கம் மாட்டியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீடு வந்து கிழக்கு பார்த்தது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் இந்த சைடு மாட்டிட்டேன் அப்படின்னா தீபம் வந்து வடக்கு பார்த்தது மாதிரி எரியும், விநாயகர் முகத்துக்கு நேரம் எரியும். இந்த பக்கம் இந்த மணி இருக்கிற பக்கம் மாட்டினேன் அப்படின்னா விநாயகருடைய முகத்துக்கு நேரம் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா அது தெற்கு பக்கம் போயிடும். அதனால் நம்ம தெற்கு பக்கம் தீபம் ஏற்றக்கூடாது இல்லையா, அதனாலேயே நான் வந்து அவருடைய கைக்கு வலது பக்கமாகவே ஏற்றிட்டேன். அதாவது குபேரர் மூலைன்னு சொல்லுவோம்ல, கிழக்கு பார்த்ததில் அந்த மூலையில் மாட்டியிருக்கேன். அதில் தீபம் வச்சேன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுப்பா. அந்த விளக்கு வார்த்தைகளே சொல்ல முடியாது. எப்படி மணி மாட்டிட்டு எவ்வளோ அழகாக இருந்ததோ, அதுக்கப்புறம் இந்த விளக்கு மாட்டினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சகோதரி கூட அன்னைக்கு நான் அந்த மணி மாட்டிட்டு வீடியோ கொடுத்தப்போ கூட சொல்லியிருந்தாங்க, அக்கா இன்னொரு மணி வாங்கி நீங்கள் மாட்டுங்கக்கா, அழகாக இருக்கும், 2 பக்கமும் 2 மணி தொங்கணும், பார்க்குறக்கு நல்லா இருக்கும்க்கா அப்படின்னாங்க. நான் அப்போ கூட சொல்லியிருந்தேன், இல்லைம்மா இதுக்கு வேற ஒரு ஐடியா நான் வந்து நினச்சி வச்சுருக்கேன், அதுதான் நான் செய்ய போகிறேன், அதை செய்யும்போது நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஐடியா இந்த ஐடியா தான். ஓகேவா, இந்த விளக்கு வாங்கி மாட்டணும், ஹேங்கிங் விளக்கு வந்து வாங்கி மாட்டணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதில் வந்து பெருமாள் இருந்தது, சங்கு இருந்தது, சக்கரம் இருந்தது, அப்புறம் வந்து அன்னப்பறவை இருந்தது. எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது வாங்கினேன். 900 சில்லறை நினைக்கிறேன். அன்பாக்சிங் வீடியோ கூட உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், பாருங்கள். லிங்க் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா ஓப்பன் ஆகாது. நீங்கள் ஹேங்கிங் விளக்குன்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய அந்த வெரைட்டிஸ், அந்த மாடல்ஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து விளக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா லிங்க் கொடுங்கன்னு கேட்பீங்க. அதுக்காக நான் முன்கூட்டியே நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ லிங்க்கெல்லாம் கொடுத்தா ஓப்பன் ஆகாதுப்பா, அந்த சிஸ்டமெல்லாம் இப்போ வந்துருச்சு, அதனால தான் கொடுக்குறதில்ல. அதுக்கப்புறம் அப்படியே வந்து தீபமெல்லாம் ஏற்றிட்டு நம்மளுடைய துளசி மாடம் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ மாடம் ஃபுல்லாக அம்பாள் வந்து செழிச்சு அப்படியே வளர்ந்துருக்காங்கல்ல, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே தீபமெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே அம்பாளுக்கும் அப்படியே மல்லிகைப்பூவெல்லாம் வந்து வச்சு விட்டுட்டேன். அப்புறம் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு ஒரு மாம்பழம் அண்டு தண்ணி வந்து ஒரு சின்ன குட்டி பவுல்லையும் வச்சிட்டேன். இப்போ விளக்கு மாட்டினதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, அம்மா இது கோவில் மாதிரியே ஆயிடுச்சுமா இந்த இடம் அப்படின்னாரு. வீடியோவில், அதாவது நேராக பார்க்குற கூட இந்த இடம் வந்து சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குதுமா, ஆனால் வீடியோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது அப்படின்னாரு. அவரும் பார்ப்பாரு போல், அதனால் பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமாப்பா அப்படின்னாரு. அவங்களுடைய பாராட்டெலாம் வந்தால் நம்மளை கையிலே பிடிக்க முடியாது இல்லையா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துள்ளுவோம். அப்படிதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக வந்து வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன். இந்த தீபம் ஏற்றுனவுடனே வந்து பார்த்தாரு வெளியில். அப்போ தான் அவங்க தூங்கி எழுந்திரிச்சு வெளியிலே வந்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாரு. என்னென்னமோ பண்ணுறம்மா அப்படின்னாரு. இந்த இடத்தையே மாற்றிட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டுடலாம். இன்றைக்கி உருளியில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக காகிதப்பூ போடுவேன், இல்லை அப்படின்னா வந்து ரோஸு அண்டு இந்த செவந்திப்பூ இதெல்லாம் போடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ நிறைய இருந்தது. சரி மல்லிகைப்பூவே போட்டு வைப்போம், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா நிலைவாசலே நல்ல ஒரு மனம் நிறைஞ்சு போயிருக்கும் அப்படின்ட்டு மல்லிகைப்பூவே வந்து இன்றைக்கி உருளியில் போட்டுட்டேன். அதே போல் நான் வாங்கியாந்து வச்சு விட்டேன் அந்த ரோஸ் செடி, நல்லா அந்த பட்டல்ஸ் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, குட்டி குட்டியாக அப்படியே கொத்து கொத்தாக பூக்கும். அதுவும் நல்லா இப்போ வந்து வாங்கி கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் தலைஞ்சு அந்த செடி இப்போ வந்து நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது. நான் அது நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல வாசல், அந்த மாக்கோளத்துக்கே அவ்வளோ ஒரு அழகு. அப்புறம் அப்படியே வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படியே வேண்டிக்கிட்டேன். நேற்று கூட ஒரு சகோதரி வந்து நம்மளுடைய அம்மணி
நேச்சுரல் விலாகில் வந்து கேட்டிருந்தாங்க, லைவில் கேட்டிருந்தாங்க, அக்கா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி வேண்டுறதுக்கா அப்படின்னு. இப்படி தான் நம்ம சாம்பிராணி காட்டியும் வேண்டிக்கலாம், இல்லை தீபாராதனை காட்டியும் நம்ம வந்து வேண்டிக்கலாம், இல்லை கற்பூரம் ஏற்றுறீங்களா, கற்பூரத்தை மேலே காட்டிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை கண்டிப்பாக கேளுங்க, அது நடக்கும். ஏன் அப்படின்னா நான் என்னோடய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறதுனால நான் அதை வந்து அப்படியே வந்து வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதை ஆணித்தரமாக என்னோடய வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கிறதா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேற்று ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா இடம் வாங்கிட்டோங்க்கா, இதெல்லாம் உங்களுடைய பூஜையை பார்த்து தான் எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்க கிஃப்ட்டுக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சகோதரி, ரொம்ப ரொம்ப நன்றி. பூஜைகளை தொடர்ந்து செய்யுங்க. இந்த ஆன்மீகத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நம்ம வீட்டில் நிறைய பொருளை வாங்கி வச்சு தான் நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சிலையே இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபோட்டோவே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தை நினச்சிக்கோங்க. ஒரே ஒரு மண் அகல் விளக்கில் ஏற்றிட்டு தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீப ஒளியை பார்த்து வேண்டுங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் நடக்கும். லேட்டானாலும் ஆனால் கண்டிப்பாக அது வந்து டபுள் மடங்கு நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் அது நடக்கும். நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அதனால் இந்த ஆன்மீகத்துக்கும் இந்த பூஜைக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. எல்லார் வீட்டிலையும் பூஜைகள் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா வந்து காலங்கள் வந்து நம்மளை வந்து மொபைலுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூழ்கடிக்க செஞ்சுட்டே இருக்குது. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா, பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி என்ன பண்ணுறோம், மொபைல்லே போய் தான் அதிகமாக வந்து மூழ்கிடுறோம். அதனாலே வந்து இந்த பூஜைகள் இதெல்லாம் வந்து நிறைய பெண்கள் விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால் டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து பூஜைகளை செய்யுங்க. காலையில் செய்ய முடியலன்னா சாயந்தரம் வந்து 6 மணிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்ல வீடை வந்து மங்களகரமாக வச்சுக்கோங்க. நல்ல சாமி பாட்டு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த பாட்டை வந்து போட்டு விடுங்க. நல்ல மைல்டாக போட்டு விட்டுட்டு நீங்களும் சேர்ந்து பாடுங்க. பாடிட்டே உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும், மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், நம்மளுடைய உடம்பு உள்ளமுத்து ரொம்ப தூய்மையாகும், மனசு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியை நோக்கி போயிட்டே இருக்கும்பா. நம்மளுக்கு கோபம் வர்றது குறையும். இன்னொன்று வந்து இந்த ஆன்மீகம் வந்து நம்மளை அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப மனசு வந்து அமைதியை மட்டுமே எதிர்பார்க்கும், ரொம்ப ரொம்ப அமைதியை எதிர்பார்க்கும். எதுவும் வந்து தேவையில்லாமல் பேச தோன்றதில்லை, ஒரு சவுண்டை கேட்க தோன்றதில்லை. அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அமைதி மட்டுமே வந்து நம்மளுடைய உடம்பும் இந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஒரு இடத்துல அமைதி இருந்தாவே அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி அதிகமாக இருக்கும். அதிகமாக சிந்தனை பண்ணுவோம், அதிகமாக சிந்திச்சு அதுக்கான செயலில் நம்ம வந்து ஈடுபடுவோம். அதுதான் வந்து இந்த ஆன்மீகத்துக்கான முழு வெற்றி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லா பெண்களும் டைம் இருக்கும்போது சரி உங்களுடைய வீட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சது மாதிரி மாற்றுங்க. அதுக்கு பெரிய வீடு தான் இருக்கணும், சின்ன வீடு தான் இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்த சகோதரிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கோட்ரஸ் வீட்டில் எந்த ஒரு வசதியுமே இல்லாத வீட்டில எல்லாம் நான் இருந்து ஒவ்வொரு வீடாக இந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டுமே கோட்ரஸில் போய் இருந்திருக்கிறோம். அப்போது அந்த வீட்லேயுமே நான் வந்து கோவில் மாதிரி தான் மாற்றினேன். அடுத்து போன வீட்டையுமே எனக்கு பிடிச்சி நான் எங்கே போயிருக்கிறேனோ அந்த வீடை எனக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஒரு மினி கோவிலாகவே நான் மாற்றிடுவேன். அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு பார்த்து பார்த்து இருக்கிற விஷயங்களை வச்சு ரொம்ப சிறப்பாக நான் வந்து செய்வேன். அதை தான் நான் வீடியோவாக கொடுக்குறேன். அதனால் நான் இதை ஏன் சொல்ல வரேன், என்னை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரல. எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இருக்கிற பொருளை வச்சு நல்லா நிறைவாக வாழுங்க. மன நிறைவு என்றைக்குமே மனுஷங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மன நிறைவு இருந்தாவே நம்மளுக்கு எல்லாமே நிறைஞ்சது மாதிரி இருக்கும். அதனால் வந்து நிறைவோடு எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. கண்டிப்பாக அதில் வந்து முழு பலனும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதிகாலையில் 3:50 நான் செய்த வேலைகள், பூஜைகள், கோலங்கள் இது எல்லாமே ஒரு விலாகாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஒரு மன நிறைவை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் அடித்து சொல்லுவேன். கண்டிப்பாக அது கொடுக்கும். அதனால் இந்த சேனலை வந்து எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் நல்ல விஷயங்கள் வந்து இந்த உலகத்துக்கு போய் சேரும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் மன நிறைவோடு வாழட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், செல்வங்கள் நிறைஞ்சு வாழட்டும், எல்லாருடைய வீட்லேயும் கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சி ஓடட்டும், எல்லாரும் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து மகிழட்டும்.
அப்புறம் நம்மளுடைய அம்மணி நேச்சுரல் vlog-ஐயும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய வீடியோஸ் நான் இனி தொடர்ந்து கொடுக்கலாங்கிற ஐடியாவுக்கு நான் வந்துட்டேன். எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு சமையல் வீடியோ நான் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை அந்த சேனல்லையும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மணி நேச்சுரல் vlog அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தினமுமே 2 to 3 நான் லைவ் வருவேன். இந்த சேனல் பார்க்கக்கூடிய எல்லா சகோதரிகளும் அந்த சேனலுக்கும் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்மளுடைய அம்மணி ரங்கோலி சேனல் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் எனக்கு என்ன கோலம் ரொம்ப பிடிக்கும், அதனால் கோலம் போட்டு அந்த சேனலில் வெறும் கோல சேனலாக மட்டுமே நடத்துகிறேன். அதுவும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் கோலம் போடலாம். இப்படி என்னடா தொடர்ந்து சேனலையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களை நான் சேனலாக நான் உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும். நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமாக அது ஒரு ஒன்றியமையாத ஒன்றாக தான் இருக்கும் நான் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்னபூர்ணி தாயாருக்கும் லட்சுமி தாயாருக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி கிச்சனில் அவங்கள எடுத்து வச்சு ரொம்ப ரொம்ப மனநிறைவான ஒரு பூஜையாக இருந்தது. இதோட வீடியோ நான் நேற்றே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரியெல்லாம் கட்டிட்டு அடுத்து நான் என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். இதோட vlog நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.